Taste the Daily. அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் இருக்கின்ற வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது பற்றி கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அரசு பள்ளிகளில், தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வருபவர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறிதான் இந்த போராட்டத்தை 5வது நாளாக தொடர்ச்சியாக சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் என்பது தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையில் உள்ள வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது இந்த தமிழக அரசுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு ஊதிய முரண்பாடு என்பது அதிக அளவில் இருப்பதாக கூறிதான் இந்த போராட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு கட்டங்களாக நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதே 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு முன்னதாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டனர். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட 2023ஆம் ஆண்டு சென்னை டிபிஐ வளாகம் என்பது பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக 18 நாட்கள் இவர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினர். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு வாக்குறுதியை அளித்தார். 3 மாதத்துக்குள் உங்களது ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற வாக்குறுதியை அளித்ததை தொடர்ந்துதான் அவர்கள் அந்த 18 நாள் தொடர் போராட்டத்தை முடித்தனர். ஆனால் வாக்குறுதி அளித்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அளித்த வாக்குறுதி எதையுமே கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த திமுக அரசை கண்டித்துதான் இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக சென்னையில் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இன்றைய போராட்டத்தை பொறுத்தவரை சுமார் 1000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் வந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டம் என்பது சென்னை முழுவதுமே அனைத்து விதமான சாலைகளையும் போக்குவரத்தையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. முதல் நாள் போராட்டம் என்பது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமான இடைநிலை ஆசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம், அதே போன்று 3வது நாள் சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 4வது நாளான நேற்று சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலையிலிருந்து எழிலகம் வரை பேரணியாக செல்ல முயன்று அவர்கள் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தும் தரத்தரவென இழுத்து சென்றும் கைது செய்தது. இது சென்னையில் பல்வேறு கட்ட ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தமிழக அரசு அவர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியர்களும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளை நோக்கி வரக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களுக்கு தொடக்க கல்வியை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்கள் இதுபோன்ற சாலை ஓரங்களிலும் சாலையை மறித்தும் போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு தள்ளிவிட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி எழும்பூர் காந்தி இர்வின் சாலை மேம்பாலத்தில் மனித சங்கிலி போன்று நின்று கொண்டு சுமார் 1000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்காத திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை தற்போது எழுப்பி வருகின்றனர். அவர்கள் இங்கிருந்து பேரணியாக சென்று அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு தற்போது ஆயத்தமாகி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். Sama